ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல். என் பேர் சுதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பெரும்பாலும் கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மசாலா வேர்க்கடலை பருப்பு. 10 நிமிஷம் வீட்டில் டைம் இருந்தால் போதுங்க. இது நம்ம வீட்டிலேயே சுலபமாகவும் சுவையாகவும் மொறுமொறுப்பாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் வீட்டில் செஞ்சு 1 மந்த் வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ரெடி பண்ணலான்றதை பார்த்துடலாம். முதல்ல நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு வறுக்காத வேர்க்கடலை. இந்த கடலை பச்சையாக இருக்கணும், வறுத்த வேர்க்கடலை பயன்படுத்தக்கூடாது. மசாலா வேர்க்கடலை பண்ணுறதுக்கு பருப்பு முத்து முத்தாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதோட அளவு கிராம் கணக்கில் 200 கிராம் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களோட தேவைக்கேற்ப இந்த அளவுகள்லேருந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1 கப் வேர்க்கடலைக்கு 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வேர்க்கடலை மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது காரம் இருக்காது, ஜஸ்ட் கலர் தான். இதுக்கு பதிலாக தேவைக்கேற்ப ஃபுட் கலர் இல்லைன்னா பஜ்ஜி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்க்க விரும்பாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டை சம அளவில் எடுத்து துருவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதையே அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடலை கூட மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எடுத்தோடனே மொத்தமாக சேர்த்துடாதீங்க, ரொம்பவும் தண்ணி பதமாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் பக்குவமாக கலந்து வச்சுக்க முடியும். ரொம்பவும் திக்காக இருக்கனால இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் வேர்க்கடலை பருப்பு கூட நல்லா ஒட்டணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவும் அழுத்தம் கொடுக்க தேவையில்லை, ஜென்டலாக கலந்து விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், மசாலாவை நல்லா வேர்க்கடலை பருப்போட கலந்தாச்சு. 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி மிச்சம் இருக்குது. அவ்வளோதான், இந்த தண்ணி தேவையில்லை, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக மசால் கடலையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா கடலையை எண்ணெயில் சேர்க்கும் போது ஒவ்வொரு பருப்பாக தனியாக எடுத்து சேர்க்கணும். மொத்தமாக உள்ளே சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பருப்பு கூடையும் கொஞ்சம் கொஞ்சம் மசாலாவை எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு மசாலா கடலையும் சேர்க்கும் போது ரொம்பவும் கவனமாக கொஞ்சம் பக்கத்தில் வச்சு சேருங்க. கையை மேலே தூக்கி வச்சு உள்ளே போட்டிங்கன்னா கையில் எண்ணெய் தெரிச்சிடும். எண்ணெய்க்கு கொஞ்சம் பக்கத்தில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க, பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு மசாலா கடலை பருப்பை உள்ளே சேர்க்குறதுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளே வேகும், வெளியேயும் நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். நம்ம சேர்த்துருந்த மசாலா வேர்க்கடலை பருப்பு நல்லா வெந்ததுக்கான அடையாளம், அதோட எண்ணெய் சத்தமெல்லாம் அடங்கிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக புதுசாக செய்கிறவங்க இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்காம இந்த மாதிரி கரண்டியிலே ஒன்று ஒன்றா எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள எண்ணெயில் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமே இருக்கும். 3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக கடலையில் எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி கரண்டியில் வச்சு செய்யும்போது கையில் எண்ணெய் தெரிக்காது, நம்ம பயப்படவும் தேவையில்லை. நல்லா எண்ணெய் சத்தமெல்லாம் அடங்கி வெந்துடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மீதி இருந்த மசாலா கடலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டீ போடுற டைமிங்கில் இந்த மசாலா வேர்க்கடலை ரெடி பண்ணிடலாம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இது கொத்தளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு கடலை கூட சேர்த்துக்கலாம். டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்காம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும் போது ரொம்பவும் வாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஹைஜீனிக்காக உங்கள் வீட்டில் மசாலா வேர்க்கடலை பருப்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.